குர்பானி கொடுக்குறோம். இப்போ எல்லா பேரும் உயிரோட இருக்கிறவங்க மேலேயும் குர்பானி கொடுக்குறோம். இப்போ இறந்தவங்க மேலேயும் குர்பானி சில பேர் கொடுக்குறாங்க. இதுக்கு மார்க்கத்துல நமக்கு அனுமதி இருக்கா? மார்க்கம் இதை நமக்கு எப்படி சொல்லித்தருது? இறந்தவர்கள் பேர்ல குர்பானி கொடுக்கலாம். அவர்கள் பேர்ல நம்ம குர்பானி கொடுக்கும்போது அந்த நன்மைகள் அவர்களுடைய கணக்குல போய் சேர்ந்துரும். இப்போ ஒருத்தர் இருக்கும்போது வசியத் செய்யறார், என் பேர்ல குர்பானி கொடுங்க, வசியத் பண்ணிட்டு இறந்துட்டார். இப்ப அவரு தன்னுடைய சொத்தை விட்டு போயிருக்கிறாருன்னு சொன்னா அந்த சொத்துல இருந்து அவருடைய பணத்துல இருந்து குர்பானி கொடுக்கிறது வாஜிப், கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது வசியத்தின் பேரில் பணம் விட்டு போயிருந்தா குர்பானி கொடுக்கும் போது அந்த இறைச்சியை குடும்பத்தார்கள் யாரும் சாப்பிடக்கூடாது, அதை முழுமையாக ஏழைகளுக்கு வழங்கிடணும். அதே நேரத்துல வசீத் செய்யற ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாரு, அவருடைய பிள்ளைகள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க பெற்றோர்கள் மேல, தாய் தந்தை மேல, இப்போ குர்பானி கொடுக்குறாங்க. இப்போ அந்த குர்பானி ஒரு பொதுவான குர்பானி மாதிரி அவர்களும் சாப்பிடலாம், மற்ற ஏழைகளுக்கும் அது தாராளமாக பங்கிட்டு கொடுக்கலாம். மாஷா அல்லாஹ். இப்போ குர்பானி கொடுக்கிறோம். இப்போ அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய அல்லது மற்ற பிராணியினுடைய என்னென்ன உறுப்புகளை என்னென்ன விஷயங்களை நம்ம உண்ணக்கூடாது அப்படிங்கிற சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அது என்னென்ன உறுப்புகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் ஒரு 7 உறுப்புகளை குர்பானி பிராணி மாத்திரமல்ல பொதுவாக எப்போதும் அந்த 7 உறுப்புகளை சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸ் ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2 மூத்திர பைகள், ஆண் குடி பெண் குடி, பித்தப்பை, கலலை, ரத்தம், இவைகள் 7 வஸ்துக்களையும் எப்போதுமே குர்பானி பிராணி மாத்திரமல்ல நாம வளமையாக இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகள்ல இந்த உறுப்புகளை நாம சாப்பிடாம அதை ஒதுக்கிறோம். எப்போதுமே ஒதுக்கிறோம். அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ். இப்போ குர்பானி கொடுக்க வேற ஒரு நாட்டுல வசிக்கிறாங்க அல்லது வேற ஒரு ஊர்ல வசிக்கிறாங்க, அவங்களுக்கு அங்க அறுக்க முடியல, வேற ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க இங்க குர்பானியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பை நம்ம கிட்ட கொடுக்கும்போது நம்ம அவர் தந்த பணத்துல இருந்தோ அல்லது அவருடைய பொருள்ல இருந்தோ நம்ம இங்க குர்பானி கொடுக்கலாமா? வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல குர்பானி கொடுக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அப்படி குர்பானி கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், குர்பானி பிராணி எங்க இருக்கோ அந்த ஊர்ல, அதாவது சொந்த ஊர்ல குர்பானியுடைய வக்கத்து வந்திருக்கணும், இந்த நேரம் வந்திருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் சவுதியில இருக்கிறாரு, இப்ப சவுதியில அவரு இருந்துட்டு இந்தியாவில குர்பானி கொடுக்க சொல்றாரு. சவுதியில இன்னைக்கு பெண்ணாளாக இருக்குது, உதாரணத்துக்கு பெண்ணாளாக இருக்குது. இப்ப இந்தியாவில் இன்னைக்கு அரஃபா நாளாக இருக்கு, நாளைக்கு தான் பெண்ணாளாக இருக்குது. இப்ப இன்னைக்கு ஒரு குர்பானி கொடுக்க சொன்னா கொடுக்க முடியாது. இப்ப நாளைக்கு என்ன செய்ய முடியும், அவர் பேர்ல ஈதுடைய நாள் வந்த உடனே பிறை 10 வந்த உடனே குர்பானி கொடுக்க முடியும். அவர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. அவர் இருக்கிற இடத்துல அங்க ஈதுடைய நாள் எப்போ வருதோ வக்து வருதோ அப்ப அவர் கொடுத்துக்கலாம். அவர் ஒருத்தர் வக்கீலா நியமிச்சு சொந்த ஊர்ல குர்பானி கொடுக்கும் போது குர்பானியுடைய நாள் வந்திருக்கணும். குர்பானி பிராணி இருக்கிற இடத்துல குர்பானி நேரம் வந்திருந்தா தாராளமாக அதை குர்பானி கொடுத்து கொள்ளலாம். அதற்கான அனுமதி மார்க்கத்துல தரப்பட்டிருக்கிறது. இப்ப அறுப்பது அப்படிங்கிட்டு வரும்போது அறுப்பது ஆண்கள் மட்டும்தான் அறுக்கணுமா, இல்ல அறுக்கிறதுக்கு ஆண்கள் இல்ல, இப்போ ஒரு பெண்ணு தான் அந்த வேலையை பார்க்க வேண்டி இருக்கும் போது இப்ப பெண்கள் அறுத்து கொள்ளலாமா? இல்லது ஒரு பெண் இப்படி சொல்றாங்க, என்னுடைய பேர்ல தான் குர்பானி கொடுக்குறோம், நானே அறுத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க அறுத்து கொள்வதற்கு சிலத்துல என்ன வகையான அனுமதி இருக்குதா? இப்ப குர்பானி பிராணியை அறுக்கிற விஷயத்துல சிறந்தது யார் பேர்ல குர்பானி கொடுக்கப்படுதோ அவர்கள் அறுப்பதுதான். ஒரு பெண் பெயர்ல குர்பானி கொடுக்கப்படுது, அவங்களே அறுக்கிறது சிறந்தது. ஆனா அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன, ஷர்த்து என்னன்னு சொன்னா அவர்கள் அறுக்கக்கூடிய முறைகளை தெரிஞ்சிருக்கணும். 4 நரம்புகள் துண்டாகிற வரைக்கும் முழுமையாக அறுக்கணும். அதை தெரிஞ்சிருக்காம இருந்தா அவங்கள அறுக்க முடியாது. அந்த பெண்கள் அதை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க, அதை பத்தி உண்டான ஞானம் இருக்கு, தாராளமாக பெண்களும் குர்பானியுடைய பிராணியை அறுத்து கொள்ள முடியும். அதற்கான அனுமதி இருக்கு. மாஷா அல்லாஹ். இப்போ குர்பானி பிராணிகள்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேள்விப்படுறோம், சொல்றோம். அது என்னென்ன வகையான குறைபாடுகள் இருந்தா அந்த குர்பானி பிராணி நிறைவேறாது அப்படிங்கிறத நமக்கு சொல்றோம். குர்பானி பிராணி ஆரோக்கியமாக இருக்கணும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சம்மினு லஹாயாக்கும் ஃபஇன்னஹா அலல் ஸிராத்தி மத்தாயா. உங்களுடைய குர்பானி பிராணிகளை கொளுத்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள்,
ஏனென்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாதத்துல அது வாகனமாக இருக்கும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் வந்து நம்முடைய கவனத்திற்கு உரியது. குர்பானி பிராணி பலகீனமாக இருக்கக்கூடாது. இப்போ என்ன மாதிரி இருந்தா குர்பானி கொடுக்க முடியாது? ஒரு கண் மட்டும்தான் இருக்குது அல்லது ஒரு காது மட்டும்தான் இருக்குது. இப்ப இந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியாது. அல்லது ஒரு பிராணி பலகீனமாக இருக்குது, அதால வந்து கால்களை ஊண்டி முழுமையாக நடக்க முடியல, ரொம்ப நோஞ்சானாக இருக்குது. இப்ப இந்த மாதிரி பிராணிகளையும் குர்பானி கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பிராணி இருக்குது, ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் அது ஒரு அலியாக இருக்குது, இரண்டு இனமும் கலப்பாக இருக்குது. இந்த பிராணிகளும் குர்பானி கொடுப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. அதே மாதிரி கொம்பு வேரோடு பிடுங்கப்பட்ட பிராணி, ஒரு ஆட்டுக்கு அல்லது மாட்டுக்கு கொம்பு வளரல, பிறவையிலே வளரல, அந்த பிராணியை கொடுக்கலாம். கொம்பு இல்லாத பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம், அதற்கு அனுமதி இருக்குது. ஆனா கொம்பு வேரோடு பிடுங்கப்பட்ட பிராணியாக இருந்தா அந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது. அதே மாதிரி காது இருக்குது, காதுல 1/3 அறுபட்டிருக்குது, அதை கொடுக்கலாம். அல்ல அதை விட குறைவாக அறுபட்டிருக்கு கொடுக்கலாம். ஒரு பங்கை விட அதிகமா அறுபட்டிருக்கு, உதாரணத்துக்கு 3 பங்குல காதுல 2 பங்கு அறுபட்டிருக்குது, கால்வாசினா இருக்குது. இந்த மாதிரி பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியாது, அதற்கு வந்து அனுமதி இல்லை. இப்ப இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கக்கூடிய பிராணிகளை வந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளணும். மாஷா அல்லாஹ். இப்போ அறுக்கும்போது, குர்பானி பிராணிகளை அறுக்கும்போது நம்ம என்ன துஆக்களை ஓதணும், என்ன சொல்லி அறுக்கணும்? குர்பானி பிராணி அறுக்கும் போது கிப்லாவை முன்னோக்கி அந்த ஆடை வந்து படுக்க வச்சு அதற்கு தண்ணீர் கொடுத்து, அதெல்லாம் வாஜிப் அல்ல, முஸ்தஹப், ஒரு விரும்பத்தக்க செயல்கள். அதே மாதிரி குர்பானி பிராணியை அறுக்கும் போது கத்திய கூர்மையாக வைத்துக் கொள்ளணும். அதற்கு சிரமம் ஏற்படுற வகையில துருப்பிடித்த கத்திகளை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அந்த கத்தியை வந்து பதம் தீட்டும் போது அந்த பிராணிக்கு முன்பாக தீட்டக்கூடாது, மறைவான இடத்துல குர்பானி கத்தியை பதம் தீட்டும். அதுக்கு முன்பாக தீட்டும் போது அதற்கு ஒரு மரண பயம், பீதி ஏற்படும். அதே மாதிரி குர்பானி ஒரு ஆட்டை அறுக்கிறோம், இன்னொரு ஆட்டுடைய முன்னிலையில அறுக்கக்கூடாது. 2 ஆடு குர்பானி கொடுக்க உதாரணத்துக்கு இன்னொரு ஆட்டை மறைவாக கொண்டு போய் கட்டி வச்சிடும், இந்த ஆடை மட்டும் அறுக்கணும். இன்னொரு பிராணிக்கு முன்பாக அறுக்கும்போது அந்த ஆட்டுக்கு ஒரு மௌத்துடைய பயம் ஏற்படும், அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ குர்பானியுடைய ஆட்டை வந்து நம்ம படுக்க வச்சுட்டோம், படுக்க வச்ச பிறகு தண்ணீர் கொடுத்த பிறகு கிப்லாவை முன்னோக்கி துஆக்கள் நமக்கு சொல்லித்தரப்படுது. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன் இன்னா ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம மின்க வ லக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இந்த துஆவை சொல்லிட்டு குர்பானி பிராணியை அறுத்தரலாம். அறுத்து முடித்த பிறகு அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி கமா தகப்பல்த மின் ஹபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மின் ஹலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த துஆவை ஓதிக்கொண்டால் போதுமானது. குர்பானியுடைய அமல்கள் முழுமையாக நிறைவேறிவிடும். ஒருத்தர் அவர் தன் பேரால கொடுக்கிறாரு, ஆனா இப்ப அவர் அறுக்கல, அல்லது அவர் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு, அச்சமாக இருக்கிறது. பெண்கள் பேர்ல கொடுக்கப்படுது, அவங்க அறுக்கிற, கணவர் அறுக்கிறார், அந்த வேற ஒரு முஸ்லீம் அறுக்கிறார். இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க என்ன செய்யணும்னா அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி அப்படிங்கிற இடத்துல தகப்பல் மின் அப்துல் ரஹ்மான், தகப்பல் மின் அப்துல்லா அப்படிங்கிற அந்த அவர் பெயரை வந்து இணைச்சு அந்த துஆவை வந்து ஓதிக்கிறோம். அதாவது அறுத்த பிறகு, அறுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிறலாம், குர்ஆனுடைய வசனங்களை சொல்லாட்டி கூட குர்பானி நிறைவேறும். அறுத்து முடித்த பிறகு யா அல்லாஹ், நான் இன்னார் சார்பாக, அப்துல்லா சார்பாக, அப்துல் ரஹ்மான் சார்பாக இந்த பிராணியை உனக்காக நான் அறுத்து பலியிட்டு விட்டேன், இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர் தமிழ்ல கூட சொல்லிக் கொண்டால் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் அந்த குர்பானி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஒருத்தருக்கு இந்த துவா தெரியல, இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட மாதிரி அந்த அரபி வாசகங்கள் தெரியல, ஆனா அவரு யாருக்கு அறுக்கிறாரோ அவருடைய பேர்ல நியத் செஞ்சுட்டு அவருக்காக அறுக்கிறேன் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து விட்டாலும் போதுமானது. அறுத்த பிறகு யா அல்லாஹ் இவர் சார்பாக இந்த பிராணியை குர்பானியை நீ ஏற்றுக்கொள்ள சொல்லி துவா செஞ்சு கொண்டாலும் போதுமானது, அது கபூல் ஆயிடும். மாஷா அல்லாஹ். இப்போ குர்பானியை இப்ப நம்ம இத்தனை ஒழுக்க முறைகள்லாம் கடைபிடிச்சு இந்த குர்பானியை வந்து நம்ம நிறைவேற்றுறோம். குர்பானி நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த மாமிசங்களை நம்ம பங்கு வைப்பதில் ஒரு முறை நமக்கு சொல்லப்படுது. அது என்ன வகையான முறை? குர்பானி இறைச்சியை வந்து ஒருத்தர் அவருக்கு தேவைப்படுது, பெரிய ஃபேமிலியாக இருக்கிறாங்க, அவங்களே முழுமையாக அந்த இறைச்சியை முழுமையாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இப்ப அந்த இறைச்சியை கொண்டு விருந்து வைக்கலாம்,
அது குர்பானி இறைச்சியை விருந்து வைக்கப்படுது, அதுல கலந்துக்கிறலாம். இதற்கான அனுமதி மார்க்கத்துல இருக்குது. ஆனா விரும்பத்தக்க செயல் என்னன்னு சொன்னா, நாம ஏற்கனவே அறிந்து கொண்ட விஷயம்தான். அதை 3 பங்குகளாக வைக்கிறது. ஒரு பங்கை தனக்கும், இன்னொரு பங்கை உறவினர்களுக்கும், இன்னொரு பங்கை ஏழை எளியோருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறது ரொம்ப விரும்பத்தக்கதாக, முஸ்தஹப்பாக நல்ல விஷயமாக இருக்குது. இப்போ குர்பானி பிராணியை நம்ம நிறைவேற்றியதற்கு பிறகு நம்முடைய அண்டை அயலார்கள், நிறைய நம்ம சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பல நண்பர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கெல்லாம் அதை தாராளம் வழங்கலாமா? கொடுக்கலாம். மாற்று மதத்தவர்களுக்கு குர்பானியுடைய இறைச்சி தாராளமாக கொடுக்கலாம். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு இஸ்லாத்தின் மீது ஒரு நல்ல அபிமானம் ஏற்படும். தாராளம். அதே மாதிரி இப்போ இந்த குர்பானி பிறகு நிறைவேற்றிட்டோம், மாமிசத்தெல்லாம் பங்கு வச்சாச்சு. இப்போ அந்த தோல் இருக்கு நமக்கு. இப்போ இந்த தோலை நம்ம என்ன செய்வது? இதை சில பேர் அடுத்தவங்களே நீயே எடுத்துட்டு போய்க்கோ, நீயே வச்சுக்கோ, அடுத்ததுக்கு பகரமா இதை கொஞ்சம் வச்சுக்க, கொஞ்சம் காசை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. இந்த தோலை யாருக்கு கொடுப்பது, என்ன செய்வது, அது சம்பந்தமா கொஞ்சம் தெரியும். குர்பானி தோலை பிராணியை குர்பானி கொடுத்தவர் அவரே பயன்படுத்தலாம். தோலை பதனிட்டு விரிப்பாக தன்னுடைய தேவைக்கு அவர் விரும்பிய விதத்துல தாராளமாக பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா குர்பானி ஆட்டை உரித்தவருக்கு, ஆட்டை அறுத்தவருக்கு கூலியாக கொடுக்க கூடாது. அதில் தாங்க சொல்ற மாதிரி அவருடைய கூலியில ஒரு பங்கை தோலை கொடுத்து கழிக்க கூடாது. ஒரு 1000 ரூபாய் கூலின்னு சொன்னா ஒரு 200 ரூபாய் தோலை கழிச்சுட்டு தோலை கையில கொடுத்துட்டு 800 ரூபாய் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி குர்பானி தோலை விற்க கூடாது. குர்பானி கொடுக்கிற அந்த தோலை விற்க கூடாது. ஒருவேளை அவர் வித்துட்டாருன்னு சொன்னா அந்த பணத்தை தர்மம் செஞ்சிடும், ஏழைகளுக்கு கொடுத்தரும். குர்பானி தோலை மதரசாக்களுக்கு நம்ம கொடுத்தோம். நாங்க ஓதக்கூடிய மாணவர்கள் செலவினங்களுக்காக தாராளமாக கொடுத்தரலாம். குர்பானி தோலை பள்ளிவாசல் போன்ற ஒரு பொது ஸ்தாபனங்களுக்கு கொடுக்க கூடாது. மதரசாவோட ஏழையான மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளுக்கு அது பயன்படுத்தப்படுது, அவங்களுடைய உணவு தேவைக்கு, கல்வி செலவுக்கு பயன்படுத்தப்படுது. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், தாராளமாக மதரசாக்களுக்கு கொடுத்து நாம அதன் நன்மைகள் நம்ம அடைஞ்சு கொள்ளலாம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மளோடு ஹஸரத் அவர்கள் நிறைய குர்பானி சம்பந்தமாக மசாயில்களை நமக்கு, பல ஐயங்களுக்கு நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹு தாலா இந்த சேவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.